அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு தனியார் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட நெட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் எனும் அமைப்பு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தது. தமிழகம் முழுவதும் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் தனியார் நிதி நிறுவனங்களில் பொதுமக்கள் முதலீடு செய்துள்ளனர். இந்த பணத்திற்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு கிடையாது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கானோர் தனியார் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்து ஏமாந்து போய் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் உள்ளனர். இதுபோன்ற தனியார் நிதி நிறுவனங்களுக்கு அரசு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என்று இந்த அமைப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, அதுல பணம் போடும் பொழுது மக்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. அதே போல இதையும் ஒரு வரைமுறைப்படுத்த சொல்றோம். ஒரு 500 கோடி ரூபாய் டெபாசிட் கொடுத்தா இதை தொடங்கலாம். அவருடைய பேக்ரவுண்டு, அவருடைய சொத்து விவரங்கள், அவருடைய பாஸ்போர்ட், உள்ளூர் காவல் நிலையத்தில் அவரை பற்றிய தகவல்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தொடங்க வைத்தால் மக்கள் பணம் போட்டு அவர் 30% எத்தனை % கொடுத்தாலும் ஒரு சேஃப்டி இருக்கும். அதே மாதிரி வேணா தொடங்கட்டும். மற்றபடி கண்டிப்பாக இதை தொடங்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. ஒரே அடியாட்டு அதை ஒழிச்சிருங்க. இல்லைன்னு சொன்னால் சரியான படியில ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு தனி சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தணும் தான் நாங்க கவர்மெண்ட்டை தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறோம். தனியார் நிதி நிறுவனங்களுக்கு தடை செய்ய மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் மேலும் பல ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்படுவர் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த மாதிரி நிறுவனங்களை முற்றிலும் தடை செய்து இனி வர்ற சந்ததிகளாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத எங்களோட ஆசைங்க. எங்களுடைய நண்பர்களை இழந்து எங்களுக்கு நிறைய நிலைமையில் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கும் வீணாகாத அளவுக்கு எங்களுக்கு வேற பிசினஸாக செய்யற அளவுக்கு இந்த பணத்தை எங்களுக்கு கொஞ்சம் மீட் தர மாதிரி எங்களுடைய கவர்மெண்ட்டோ இல்லை பத்திரிகையாளர்களோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்களா எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் வந்துடுவோம். உழைத்து சேர்த்து வைக்கும் பணத்தை இது போன்ற தனியார் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்து ஏமாறுவதை விட மனதார செலவு செய்துவிட்டு போய்விடலாம்.